கேரளாவில் நடிகர்கள் துல்கர் சல்மான் மற்றும் பிருத்திவிராஜ் வீடுகளில் சுங்கத்துறை அதிகாரிகள் ரெய்டு நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலி பதிவு மூலம் வரி ஏய்ப்பு செய்து பூடான் நாட்டின் இராணுவ கார்களை சட்டவிரோதமாக வாங்கி மலையாள நடிகர்கள் சிக்கலில் சிக்கியது எப்படி? இந்திய சினிமாவின் கலக்கல் நடிகரான கேரளாவின் துல்கர் சல்மான் கார்களின் மீது அலாதியான காதல் கொண்டவர். போர்ஷே 911 கரேரா எஸ், ஆடி Q7, மெர்சிடிஸ் பென்ஸ் SLS AMG, ரேஞ்ச் ரோவர் வாக் மற்றும் BMW M3 உள்ளிட்ட சொகுசு கார்களை வாங்கி குவித்திருக்கிறார். இதே போன்றுதான் நடிகர் பிருத்திவிராஜ் BMW 760 Li, லம்போகினி உருஸ், போர்ஷே 911 GT3 டூரிங் உள்ளிட்ட சொகுசு கார்களை வைத்திருக்கிறார். கட்டுப்படுத்த முடியாத கார் காதலால் தற்போது இவர்கள் இருவரும் சுங்கத்துறையினரின் பிடியில் வசமாக சிக்கியிருக்கின்றனர். இந்தியாவை காட்டிலும் பூடான் உள்ளிட்ட பிற நாடுகளில் கார்களின் மீதான வரி என்பது மிகவும் குறைவு. இதனால் அந்த நாட்டில் விற்கப்படும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொகுசு கார்களை இந்தியாவிற்கு இறக்குமதி செய்து சட்டவிரோதமாக வரியை குறைத்து கோல்மால் செய்து விடுகின்றனர். குறிப்பாக வெளிநாட்டில் விற்கப்படும் புது கார்களை அங்குள்ள ஒருவரின் முகவரியில் அவர் பெயரில் வாங்கப்பட்டது போல ஆவணங்கள் தயார் செய்வார்கள். பின்னர் அந்த காரை இந்தியாவில் உள்ள ஒருவருக்கு செகண்ட் ஹேண்டாக விற்கப்பட்டது போல போலியாக ஆவணங்கள் தயார் செய்து அதில் வரியை குறைப்பார்கள். அந்த குற்றத்தில் கைதேர்ந்த கார் மாஃபியா கும்பல்தான் சமீபத்தில் பூடானில் ஏலமிடப்பட்ட இராணுவ உயர் வாகனங்கள் மற்றும் சொகுசு கார்களை பல கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கின்றனர். அந்த கார்களை இமாச்சல பிரதேசம் வழியாக இந்தியாவிற்குள் கடத்தி போலியான ஆவணங்கள் மூலம் செகண்ட் ஹேண்ட் கார்களாக ரெஜிஸ்டர் செய்து விற்றுள்ளனர். இந்த தகவல்கள் சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு கிடைக்க வரி ஏய்ப்பு செய்து கார்கள் இறக்குமதி செய்த கும்பலையும் அவர்களிடமிருந்து கார்கள் வாங்கியவர்களையும் டார்கெட் வைத்து தூக்க ஆபரேஷன் நம்கூர் என்ற பெயரில் ஸ்பெஷல் டீம் அமைத்து களத்தில் இறங்கினர். அதன் முதற்கட்ட விசாரணையில் லேண்ட் ரோவர் டிஃபெண்டர், நிசான் பேட்ரோல் வகை சொகுசு கார்களை மலையாள நடிகர்களான துல்கரும் பிருத்திவிராஜும் வாங்கியதாக தகவல்களும் வெளிவந்தன. உடனே கேரளா விரைந்த சுங்கத்துறையினர் திருவனந்தபுரத்தில் உள்ள நடிகர் பிருத்திவிராஜ் வீட்டில் அதிரடி ரைடு நடத்தினர். மேலும் தேவாரத்தில் உள்ள அவருக்கு சொந்தமான வீட்டிலும் ரைடு நடத்தப்பட்டது. ஆனால் அங்கு எந்த வெளிநாட்டு கார்களும் சிக்கவில்லை. மற்றொரு டீம் கேரளாவின் பனம்பிள்ளி நகரில் உள்ள நடிகர் துல்கர் சல்மானின் வீட்டிலும் ரெய்டு நடத்தியது. அதில் லேண்ட் ரோவர் நிறுவனத்தின் டிஃபெண்டர் வகை கார் உள்ளிட்ட 2 வாகனங்கள் சிக்கி இருக்கின்றன. தொடர்ந்து கேரளாவின் திருவனந்தபுரம், கோழிக்கோடு உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் சோதனை நீடித்து வரும் நிலையில் மலையாள நடிகர்களுக்கு கார் சப்ளை செய்த கும்பலுக்கும் அதிகாரிகள் செக் வைத்திருக்கின்றனர். வரி ஏய்ப்பு மூலம் அரசாங்கத்தை ஏமாற்றி எவ்வளவு கோடி ரூபாய் கைமாற்றியது? வேறு யாரெல்லாம் பூடான் கார்களை வாங்கியிருக்கின்றனர்? தமிழ்நாட்டிலும் யாராவது சிக்குவார்களா என அடுத்தடுத்து பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அதிகாரிகளின் விசாரணையின் முடிவிலேயே இது தொடர்பான மேலும் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.